ఇప్పుడే మీ దగ్గరలో ఉన్న కేఎస్ బేకర్ స్టోర్స్కి వెళ్ళి న్యూ ఇయర్ కేక్స్ని ఆర్డర్ చేయండి. బికాస్ ఇట్స్ నాట్ అ హ్యాపీ న్యూ ఇయర్, ఇట్స్ అ హ్యాపీ న్యూ ఇయర్. கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புன்னு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இருந்தோது கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ணே. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 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 விஷயமாவே எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அந்த அம்மா சொல்லும்போது, நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க அவ்வளோ துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சிருங்கண்ணே. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்ம சாந்தி அடையணும்னு. நீங்க நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுண்ணே. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன்.